உங்கள் பானாச்சி பேசுகிறேன். நகட்ஸுங்க. நகட்ஸு இது வந்து பன்னீர் வறுவல், அது முட்டை வறுவல். இந்த நகட்ஸு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். நம்ம இந்த மாதிரி ரெடிமேடு வாங்கி தான் வறுத்தோம். பன்னீர் எக்ஸன் பன்னீர் வாங்கி தாங்க நான் செஞ்சேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா தானே குழந்தைங்க சாப்பிட்றாங்க. அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது எள்ளு குப்ஸுங்க. எள்ளு குப்ஸு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா பெரியவங்களுக்கும் பிடிக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும் தானே. இந்த எள்ளு குப்ஸுங்க, இது உள்ளே வச்சு சுற்றியும் சாப்பிடலாம். ரோல் மாதிரி சும்மாவும் சாப்பிடலாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாரம்பரிய ஃபுட்டு சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. உணவெல்லாம் மாற்றினா தாங்க நல்லது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு. இது அவுள் பொட்டுக்கடல சர்க்கரைங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க. பெரியவங்களும் சாப்பிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள்.